அசிங்க வாத்துக்குட்டி. ஒரு பிரகாசமான கோடை மதிய நேரம். ஒரு அம்மா வாத்து குளமருகே இருக்கும் மரத்தின் கீழ் அமைதியான இடத்தை பார்த்து தனது முட்டைகளை இட வந்தாள். அவள் 6 முட்டைகள் போட்டாள். ஆனால் அவற்றில் ஒரு முட்டை மட்டும் மற்ற முட்டைகளிலிருந்து பெரியதாகவும் வேறுபட்டதாகவும் இருந்தது. ஏன் இந்த முட்டை மட்டும் இப்படி இருக்கிறது? நாட்கள் கடந்தன. ஒரு அழகான காலையில் முட்டைகள் ஒன்று பின் ஒன்றாக உடைய ஆரம்பித்தது. சின்ன சின்ன வாத்து குஞ்சுகள் தங்கள் தலைகளை வெளியே நீட்டின. அம்மா வாத்து மகிழ்ச்சியில் குவாக் குவாக் என்று மகிழ்ந்தாள். ஆனால் ஒரு முட்டை மட்டும் இன்னும் உடையவில்லை. இந்த கடைசி முட்டை ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிறது? அவள் மீண்டும் அதை பாதுகாத்தாள். இறுதியாக ஒரு நாள் அந்த முட்டையும் உடைந்தது. அதிலிருந்து வெளியே வந்தது சாம்பல் நிறம் கொண்ட பெரிய அழகில்லாத ஒரு குஞ்சு. அது மற்ற குஞ்சுகளைப் போல் இல்லை. அம்மா வாத்து ஆச்சரியப்பட்டாள். என் மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. நாட்கள் சென்றன. ஆனால் அந்த குஞ்சு அழகாக மாறவே இல்லை. அதன் சகோதர சகோதரிகள் அதை பார்த்து சிரித்தனர். நீ கேவலமாக இருக்கிறாய், எங்களோட அந்த அழுக்கு குஞ்சு மிகவும் மனமுடைந்தது. அது குளத்தில் தன் பிரதிபலிப்பை பார்த்து, யாருக்கும் என்ன பிடிக்கவில்லை, நான் ரொம்ப மோசமானவன் என்று அழுதது. அதனால் அது வீட்டை விட்டு காட்டிற்குள் தனியாக நடக்கத் தொடங்கியது. காலம் கடந்து குளிர்காலம் வந்தது. எங்கும் பனி, உணவு இல்லை, சூடு இல்லை. அது மற்ற வாத்துகளிடம் சென்றது, அவர்கள் விரட்டினர். கோழிகளிடம் சென்றது, அவர்கள் கொத்தினர். ஒரு நாய் பார்த்தது, அது கூட அதை சாப்பிட விரும்பவில்லை. நான் இவ்ளோ மோசமா இருக்கே, நாய்க்கு கூட என்ன சாப்பிட மனசில்ல. ஒரு விவசாயி அதை வீட்டுக்கு கொண்டு சென்றார். ஆனால் அங்கிருந்த பூனையும் அதை தொந்தரவு செய்தது. அதனால் அது மீண்டும் தனியாக வெளியேறியது. காலம் மாறி வசந்த காலம் வந்தது. மரங்கள் பச்சையாகின. அந்த குஞ்சு ஒரு அழகான அன்னப்பறவையை பார்த்தது. அதை பார்த்தவுடன் அது வெட்கப்பட்டு தலையை குனிந்தது. ஆனால் தண்ணீரில் தன் பிரதிபலிப்பை பார்த்ததும் அது அதிர்ச்சியடைந்தது. அது இனி ஒரு அழுக்கு குஞ்சில் இல்லை. அது ஒரு அழகான அன்னப்பறவையாக மாறியிருந்தது. நான் வாத்து அல்ல, அன்னப்பறவை. அதனால்தான் அது மற்றவர்களைப் போல இல்லாமல் இருந்தது. பின்னர் அது அந்த அழகான அன்னப்பறவையுடன் வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை, தனி அழகு இருக்கும். ஒரு நாள் அது கண்டிப்பாக வெளிப்படும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.